அனைவருக்கும் வணக்கம். இந்த பாம்பு சட்டை எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இதோட சைஸை பார்த்தாலே தெரியுது. எப்படி இதை வந்து கழட்டி விட்டுட்டு போன அந்த பாம்போட சைஸ் வந்து எப்படியும் ஒரு 6 அடி கிட்ட இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியுது. கண்டிப்பாக இந்த பில்டிங்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா அது இருக்கணும். இது பகல் நேரம் சம்மர் அப்படிங்கிற காரணத்தினால, ஏன்னா வெயில் காலம் தொடங்கினதுனால வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து பாம்புகள் வந்து பார்த்திங்கன்னா பகல் நேரங்களில் வந்து அதோடய இருப்பிடத்துலையும் நைட் நேரங்களில் வந்துட்டு வெளியே போய் இரை தேடுறதுக்கும் போகும். ஆனால் இப்போ வந்து சம்மர் சீசனுங்கிறனால இன்னும் அதிகமாக வெயில் இருக்க காரணத்தினால, ஏற்கனவே அதுங்க தங்கியிருக்க இடத்துல கூட வந்து பார்த்திங்கன்னா ஹீட் அதிகமாக வர காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வீடுகளுக்குள்ளே வந்து வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ வீட்டு பக்கத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருங்க. கதவு வந்து தேவையில்லாமல் வந்து கதவுகளை திறந்து வைக்காதீங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டு இருப்போம். நம்ம கான்சன்ட்ரேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிவி மேலே தான் இருக்கும். ஸோ வாசலில் வந்து எது வருது என்ன ஏதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கவனிக்க மாட்டோம். ஸோ இருந்தாலும் முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி கல்லுகள் கிடக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை அகற்றி வைங்க. ஸோ நம்ம வந்து இது க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி சேர்த்து வைக்கிறது, ஏன்னா நீங்கள் இந்த தண்ணி பிடிக்கலாம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்பவே கவனமாக இருங்க. உங்களுக்கு ஏதாவது வழிமுறை தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த மாதிரி இப்போ வீட்டுக்கு பக்கத்தில் தெருவிலாம் பாம்பு வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அறிவுரை சொல்லுங்கள். ஸோ அதை கேட்டுக்கலாம். ரொம்ப பேர் வந்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு வீட்டை வந்து கவனமாக இருங்க. கதவை வந்து பூட்டி வைங்க. தேவையில்லாமல் நீங்கள் முழிச்சிருக்கீங்க, அதாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முழிச்சு விழிப்பாக தான் இருக்கீங்க, வாசல் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி வைங்க. அது இல்லாத பட்சத்தில் கதவை மூடி வைங்க. ஏன்னா வீடுகளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு குளிர்ச்சி தன்மைக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடுக்குள்ளே தங்கிடும். அது இருந்தாலும் தெரியாது, அது எப்போ வரும்னு தெரியாது. கவனமாக இருங்க.